குப்பையை போட்டிங்கன்னா குப்பை வெளியே வந்துடும். ஒரு மிஷினுக்குள்ள குப்பையை போட்டிங்கன்னா குப்பை வெளியே வரும். சிந்தனைகளை போட்டால் சிந்தனைகள், சினிமா பாட்டை போட்டால் சினிமா பாட்டு தான். அறிவியல், கணிதம், உலக மனிதனுடைய சரித்திரம், பூமியினுடைய அமைப்பு, எங்கே ஆறு இருக்குது, எங்கே நதிகள், எங்கே கடல் இருக்குது, எங்கே மலைகள் இருக்குது, இதை பற்றிய கல்வி தெரிய வேணுமா வேண்டாமா? இந்த மாதிரி விஷயங்களை உள்ள போட்டால் அது வெளிவரும். சிந்தனை, கனவை மெய்ப்பட வேண்டும், ஒரு ட்ரீம். யாரோ சொன்னாங்க கனவு, அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கள். ஒருத்தன் சொன்னான் ஐ ஹாவ் எ ட்ரீம். 1954 மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்ன சொன்னா கனவு கண்டா தெரியுமா? அவன் பிள்ளையும் பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும்னு கேட்கல. மார்ட்டின் லூதர் கிங் சொன்னா எனக்கென்று ஒரு கனவு. என்ன கனவு என்றால், இந்த நாட்டில் கருப்பின மக்களும் வெள்ளை இன மக்களும் அவர்களுடைய குழந்தைகளாவது ஒரே மேஜையில் அமர்ந்து உணவு அருந்த வேண்டும். அதுதான் என் கனவு என்றான். கருப்பின மக்களுக்கு விடுதலை. அவரை சுட்டை கொண்டாங்க, அது வேற கதை. ஆனால் ட்ரீம், கனவு வேண்டும். கை வசமாவது விரைவில் வேண்டும். 10th 12th மார்க் உடனே எனக்கு நல்ல பதில் வேண்டும். ஸோ தனமும் இன் எஸ் மணி 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 இட் இஸ் பண்ணி சொல்றாரு. யார் சொல்றது? நான் சொல்லல, பாரதியார் சொல்றாரு. தனமும் வேண்டும். ஒரு மாணவி சொன்னாங்க மகிழ்ச்சி வேண்டும், மன மகிழ்ச்சி. குழந்தைகளை நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம எப்போதுமே நாம் மன மகிழ்ச்சியாகவே இருப்போம் என்ற ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நாமே மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய ஒரு முடிவை எடுக்க வேண்டும். வீட்டில் வசதி இல்லாமல் இருந்தாலும் மன மகிழ்ச்சியாக இருங்க. நம்ம இதை மாற்றி காட்ட முடியும். நான் மாற்றி காட்டிட்டேன். உங்களை மாதிரி மாற்றி காட்டினா நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் எனக்கு தெரியும். ஒரு மாணவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. +2 நல்ல மார்க் எடுத்துட்டு இருந்தார். அவருடைய கல்விக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன். அவர் இன்னைக்கு டெல்லியில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் MD படிச்சுட்டு இருக்காரு. MD என்ன சப்ஜெக்ட்னா இம்யூனாலஜி. இந்திய அளவில் 2 சீட்டு தாங்க இம்யூனாலஜி. கரூரை சேர்ந்த மாணவன். நான் கேட்குறேன், அந்த மாணவன் எனக்கு ஏழையா? கிடையாதும்மா. இன்னைக்கு அவர் உலகத்திலே சிறந்த ஒரு மருத்துவர். நிலைமையை மாற்றி காட்ட முடியும். நமக்கு எல்லாமே மன மகிழ்ச்சி கிடைக்கும், வருமானம் வரும், தனமும் இன்பம் கிடைக்கும், தரணியில் பெருமை வேண்டும். நமக்குன்னு ஒரு பெயர். உங்கள் அப்பாவும் அம்மாவும் பெருமை பண்ண, என் மகளா என் பொண்ணு தான் இப்போ கோயம்புத்தூரில் கலெக்டராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெருமை. சிறந்த மனிதனாக மாற வேண்டும் என்று கேட்டாங்க. சைரன் பாபு சார், நீங்கள் IPS வாங்கி DGP ஆகலைன்னா என்னவா இருந்திருப்பீங்க? நான் சொன்னேன் அப்படின்னா எங்கள் ஊரில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு கண்டிஷன், எங்கள் ஊர்லேயே பெஸ்ட் ஆட்டோ டிரைவர் யாருன்னு கேட்டால் அது சைலேந்திர பாபு தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி. எப்படி சார் சொல்கிறீங்க கேட்டாங்க. எங்கூட படித்தவங்க நிறைய பேர் இப்போ ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் செய்யும் செயலை சிறப்பாக செய்யும் மனிதனாக இருந்தால் கூட நமக்கு ஒரு நற்பெயர் வரும். நற்பெயர், தரணியிலே பெருமை. நான் நல்ல ஆசிரியன், நான் ஒரு காவல் அதிகாரி, நான் ஒரு சிறந்த அறிஞன், நான் ஒரு சிறந்த வல்லுநன், நான் ஒரு சிறந்த கட்டிட கலைஞன். குழந்தைகளை ஒரு உண்மை. 2 பேர் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டிட்டு இருந்தாங்க. 2 பேர் கொத்தனார். ஒரு ஆள் கேட்டுருக்காங்க, சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சொன்னார், நான் என்ன பண்ணுறேன் உனக்கே தெரியாதா? நான் கொத்தனார், செங்கல் அடுக்கி வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் போய் வைப்பேன், அவ்வளோதான் பண்ணுவேன், நான் கொத்தனார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஆள் கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவன் சொல்லியிருக்கிறான், நான் இந்த ஊர்லேயே மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்பும் கட்டிட வல்லுநர். I'm just building one of the most beautiful mansions in the whole of this city. I am an architect. 2 பேர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? 2 பேருமே கொத்தனார் தான். ஒரு ஆள், நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? நீங்கள் யார் சார் கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு கொத்தனார், செங்கல் அடுக்கி வச்சுட்டு இருக்கேன், சிமெண்ட் பூச்சி விடுவேன், அவ்வளோதான் எனக்கு வேலை. இன்னொரு என்ன சொல்கிறான், நான் இந்த ஊரில் மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்பும் கட்டிட வல்லுநர். புரியுதா உங்களுக்கு?